வந்திருக்கீங்க, எப்படி இருக்குது படம்? நல்லா எடுத்துருக்காங்க பிரதர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த ஹீரோவுக்கு நல்ல ஒரு ஓப்பு கிடச்சிருக்கு, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ படம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் படம் தான். கடைசி வரைக்கும் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க, அது கடைசி வரைக்கும் அதை வந்து ரிவீல் பண்ணாமல் லாஸ் ஆஃப் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்குது. ஒரு நொடினா அந்த ஒரு நொடியில் பண்ணுற தப்பை வந்து நம்ம திருத்த முடியாது. ஸோ அதை வந்து அந்த தப்புக்காக வந்து பெரிய தப்பு பண்ணி போவார். ஸோ அதுதான் படத்தோட ஸ்டோரி. அந்த ட்விஸ்ட் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குதுங்களா? இல்லை அப்படிலாம் கிடையாது, நல்லா தான் இருக்குது. கதை கடைசி முடிக்கும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். நான் நல்லா தான் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க படம். ஸோ வந்து அது உட்கார வச்சு பார்க்க வச்சிருக்கா, இல்லை போர் அடிக்கிற மாதிரி கேட்கலன்னு சரியா சார். இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம். ஸோ உட்கார வச்சு பார்க்க வச்சிருக்கா, லைக் இதெல்லாம் பண்ணுறாங்க போர்டு இல்லை. சில இடத்துல அப்படி லேக் இருக்குது சார், அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. எந்த படத்தில் இருந்தாலும் சரி லேக் இருக்க தான் செய்யும். இந்த படத்துலையும் இருக்குது. ஆனால் வந்து இந்த ஹீரோக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக்கு ப்ளஸ் எடிட்டிங்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இது மாதிரி ஒரு சின்ன ஹீரோக்கு வந்து பெரிய லெவலில் காட்டுறது பெரிய விஷயம். நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தோட கதை புதுசாக இருக்கா இல்லை? பழைய கதை தான் இருந்தாலும் புதுசாக எடுத்துருக்காங்க, புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி காட்டுறது நல்லா இருக்கும். படத்தில் வந்து ஹீரோயினும் இல்லை, பாட்டும் இல்லை அப்படின்னாங்க. அதுதான் படத்தோட ப்ளஸ்ஸே. படத்துக்கு வந்து ஹீரோவுக்கு வந்து அந்த ஹீரோயின் கொடுத்தாங்கன்னா படம் ஒன்றுமில்லாமல் ஆகிட்டுருக்கும். ஓகே, படத்தில் நிறைய புது ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாமே புது ஆர்டிஸ்ட் தான். அந்த ஹீரோ மட்டும்தான் கொஞ்சம் நம்ம தெரிஞ்ச ஃபேஸு, மற்ற எல்லோரும் ஓகே. படத்தை சொல்லுங்கள். எம்எஸ் பாஸ்கரோட சார் அந்த போர்ஷன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பழகரப்பையா வந்து அவர் போய் தான் கேட்கணும். நீ தான் படம் பார்த்து ரிவ்யூ பண்ணுறீங்க? ரிவ்யூ தான் பண்ணுறேன். பழகரப்பையா படம் பண்ணலையே. டேய் இது அரசியல் படமா? இல்லை, இது அரசியல் படம் கிடையாது, சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். ஜாதி எதுவும் சொல்லியிருக்காங்க படத்தில்? எல்லா படத்துலையும் ஜாதி சொல்லுவாங்க, எல்லா படத்துலையும் சொல்லுவாங்க. ஆனால் ஷோ வந்து டீட்டெயிலாக சொல்லல, சில விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு எம்எஸ் பாஸ்கர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. சின்னதாக ஒரு விஷயம் அவர் வந்து பண்ணுவார், ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும். ஸோ அதில் வந்து அவர் தவறி போயிடுவார். அதை மறைக்க தான் ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணணும், சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை அப்படி ஒன்றும் இல்லை, அப்படி ஒன்றும் தெரியல. சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தினால அப்படி ஒன்றும் தெரியல. மற்ற விஷயம் நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் நம்பி வரலாம், கண்டிப்பாக வரலாம். நல்லா இருக்குது படம். ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குது? சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ஸ்ரீமணி வந்து இந்த படம் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வரும்? இல்லை, கண்டிப்பாக வரும் பிரதர். ஏன்னா புது டேரக்டர் ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு அவர் நிறைய ஸ்ட்ரகிளுக்கு சந்திச்சிருப்பார். இப்போ நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, இது மாதிரி ஸ்டோரிலாம் எடுத்துன்னு போனவொடனே கண்டிப்பாக வந்து ப்ரொடியூசர் ஒத்துக்க மாட்டாங்க. இது சூப்பராக பண்ணியிருக்காரு. தமன்குமார் அடுத்த தமிழ் சினிமாவில் பெருசாக வளம் வருவாரா? இந்த படம் அடுத்தடுத்த படத்தை பற்றி தான் சொல்லுவேன். இப்போ இந்த படத்துலேயே வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரத்னம் படம் இருக்குது இந்த வீக்கு. அதுக்கப்புறம் வந்து கில்லி போயிட்டுருக்கு வைப்பு. ஸோ அதெல்லாம் தாண்டி வரணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். தாண்டிச்சுன்னா சூப்பர். படம் நல்லா இருந்துச்சு பிரதர். ஓவரால் வந்து நல்லா சஸ்பென்ஸாக இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல பிரதர். அதுதான் பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் அவரை பேசப்படுவாங்க. கண்டிப்பாக அவர் மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக வரதுக்கான கெப்பாசிட்டி அவருக்குள்ளே இருக்குது பிரதர். வேறு நெக்ஸ்ட்டு நம்ம ஆள் தான் வேண்டாம், இதெல்லாம் கட் பண்ணிடுறேன். சொல்லுங்கள் பிரதர். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் பிரதர். என்ன படத்தில் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருக்கணும் பிரதர். அடுத்தடுத்த சீன் என்னன்றது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்தால் தான் வந்து நமக்கு உட்கார முடியும். ஸோ அந்தளவுக்கு எங்கேஜாக படத்தை கொண்டு போயிருக்காங்க. ரேட்டிங் கேட்குறீங்களா? ஸோ 5 out of 10 out of 10 out of 10 நான் 8.5 கொடுப்பேன் பிரதர்.